Welcome viewers, welcome students. This is dead speech and indead speech. In this session, we learn indeed speech to dead speech, especially in all types. In previous sessions, we learned 4 types of sentences. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த dead speech to indeed speech இருக்கு இல்லையா, இதுல 4 types நீங்க தனித்தனி வீடியோ பார்த்தோம். என்ன 4 types? Declarative sentence, interrogative sentence, imperative sentence and exclamatory sentence. இப்போ இந்த செஷன்ல நாம 4 டைப் ஒண்ணா பார்ப்போம். 4 டைப்ஸ் நம்ம ஒண்ணா பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்டைரக்ட் டு டெட் ஸ்பீச்ல வந்து நம்ம how to identify the types ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம how to identify types அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4 டைப் ஒண்ணா கலந்து வரும். நம்ம தனித்தனியா பார்க்கும்போது ஈஸியா பண்ணிடலாம். 4 டைப்பும் கலந்து வரும்போது இது என்ன டைப், இதுவும் டெக்ளரேட்டிவா இல்லை எக்ஸ்க்ளமேட்டரிவா இல்லை இம்பரேட்டிவான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு உங்களுக்கு ஈஸியான சில விஷயங்கள் பாருங்க. ரிப்போர்ட்டிங் வர்பு, கன்ஜெக்ஷன், டைப் ஆஃப் சென்டென்ஸ், இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்து ரிப்போர்ட்டிங் வர்பு பார்த்தோம்னா செட்டு, டோல்டு, ரிப்ளைடு, ஆன்சர்டு, இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வர்போட வந்து கன்ஜெக்ஷன் தட்டு வரும். தட்டு வந்தது அப்படின்னா அது டெக்கரேட்டிவ் சென்டென்ஸ். டெக்கரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷனை பார்க்குறோம். தட்டு இருக்கு, தட்டு மட்டுமே நான் வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இந்த செட், டோல்டு, ரிப்ளைடு, இந்த செட்ன்றது பாஸ்டென்ஸ்ல இருக்கு. இதே சே, செட் டு, சேஸ் டு, ஓகே, இந்த மாதிரி ப்ரெசென்ட்டும் வரலாம். ரிப்ளை, டெல், இந்த மாதிரி ப்ரெசென்ட்டும் வரலாம். இந்த வெர்புடைய மற்ற டென்ஸும் வரலாம். வந்திருந்து தட்டு வந்திருக்கும், டெக்ளரேட்டிவும் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் பாருங்க, இன்னொரு தட்டு அப்படியே வந்திருக்கு. அப்போ வந்ததுன்னா அதோட ரிப்போர்ட்டிங் வரும் பாருங்க. எக்ஸ்கிளைம் வரணும், சர்ப்ரைஸ்டு, ஒண்டர்டு, அப்ளாடடு, இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வர்பு வந்திருந்து தட்டு வந்திருந்தா இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, கன்ஜெக்ஷன் WH, அதாவது இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க அதை. அப்போ WH வந்திருந்து ஆஸ்க்டு, என்கொயர்டு, கொஷின்டு, ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து சில ரிப்போர்ட்டிங் வர்பு வந்திருந்து WH, வாட், டு, வேர், விச், இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டு கன்ஜெக்ஷனாக வந்திருந்து அது வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். அதே கன்ஜெக்ஷன்ல இஃப் ஆர் வெதர் வந்துருக்கும். இஃப் அல்லது வெதர் வந்திருந்து அதே ஆஸ்க்டு, என்கொயர்டு, கொஸ்டின் வந்திருந்தா அதே இன்டராகேட்டிவ் தான், பட் வெப் டைப் கொஸ்டின்ஸ். வெப் டைப்ல ஆரம்பிக்கும். என்ன வெர்பு? ஆக்ஸிலரி வெர்ப்ல ஆரம்பிக்கும். கன்ஜெக்ஷன்ல டு, நாட் டு வந்திருக்கணும். டு, நாட் டு வந்திருந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு ரிக்வெஸ்டட், ஆஸ்க்டு, ஆர்டர்டு, சஜஸ்டட், கமாண்டட், ஷவுட்டட், கிரைடு, இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கலாம். அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ 4 டைப்ல இருக்கிற சென்டென்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கன்ஜெக்ஷனை பார்க்கணும், ரிப்போர்ட்டிங் வெர்பு பார்க்கணும். இதை பார்த்து நான் என்ன டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, அடுத்து பாருங்க நெசசரி சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் எப்படி வரும்னு பாருங்க. நம்ம சேஞ்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சேஞ்சஸ் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா சேஞ்சஸ் அப்படின்றது என்ன செய்யணும் முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன் ரிமூவ் பண்ணணும். என்ன கன்ஜெக்ஷன் ரிமூவ் பண்றோம்? தட் வந்து ரிமூவ் பண்ணணும். இஃப், வெதர், டு, நாட் டு, இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகே, செகண்ட் பஞ்சுவேஷன் ஆட் பண்ணணும் இல்லையா? என்ன பஞ்சுவேஷன் ஆட் பண்றோம்? கமா, ஃபுல் ஸ்டாப்பு, அப்புறம் பிகினிங் அண்ட் எண்டிங் இன்வெர்டட் கமாஸ், கொட்டேஷன்ஸ், இன்டர்கப்டேஷன்ஸ், கொஸ்டின் மார்க்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். தேர்டு ரிப்போர்ட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து சேஞ்ச் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் வெர்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் செட்டுவாக மாற்றணும். ரிப்போர்ட்டட் வெர்பு மாற்றி ஆகணும். அது அக்கார்டிங் டு த டென்ஸ். ப்ரொனவுன் வந்தாலும் சேஞ்ச் பண்ணணும். எப்படி? அது இந்த ப்ரொனவுன் ஸ்பீக்கரை குறிச்சதுன்னா ஐ மாற்றலாம், மை மாற்றலாம், மீன் மாற்றலாம். அதே ப்ரொனவுன் வந்து லெசனை குறிச்சுன்னா யூ, யுவர், யூன்னு மாற்றி ஆகணும். ஃபிஃப்த் டென்ஸ் மாற்றி ஆகணும். எப்படி? ரிப்போர்ட்டிங் வெர்புடைய ரிப்போர்ட்டிங் பேஸை வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், உள்ளகிற ரிப்போர்ட்டட் வெர்பு நம்ம டென்ஸை மாற்றி ஆகணும். ஸோ இந்த 5 மறக்கக்கூடாது. கன்ஜெக்ஷன் ரிமூவ் பண்றோம், பஞ்சுவேஷன் ஆட் பண்றோம் இல்லையா, ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட் வெர்பை சேஞ்ச் பண்றோம், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்றோம், டென்ஸ் சேஞ்ச் பண்றோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஈஸியா இன்டெரக்டா மாத்தலாம், டைரக்டா மாத்தலாம், இன்டெரக்டா டைரக்டா மாத்தலாம். ஓகே, இப்போ இன்டெரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச்ல சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேஷ்மி said that they had been living there for 10 years. இதுல என்னன்னு பாருங்க. தட் வந்திருக்கா, செட் வந்திருக்கா, செட் வந்திருக்கு, தட் வந்திருக்கு. அப்ப டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அப்ப எஸ்வி டைப்ல போடணும் நம்ம.
ஓகேவா? தே அப்படின்றது நம்ம போடணும். தே என்ன மாத்திக்கலாம்? தே தேர்ட் பர்சன், சேஷ்மி தேர்ட் பர்சன். அப்ப ஸ்பீக்கருக்கு வீன் மாத்திக்கலாம். என்ன ப்ளூரல் இல்லையா? ஹேட் பீனை வந்து நம்ம என்ன செய்யலாம்? 2 வகையில மாத்தலாம். ஒண்ணு வந்து பீன் அப்படின்றனால நம்மளுடைய பீன்றது என்னது? ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் நம்ம பி வெர்ப் இருக்கனால நம்ம வேர் போடலாம், வாஸ் போடலாம். ஓகே. இன்னொன்று டிட்டு போடலாம். 2 வகையில் நம்ம டிட்டு போட முடியாது. ஏன்னா டிட்டு நம்ம சான்ஸ் இல்லை. இங்க பீன் வரதுனால நம்ம வேர் போடலாம், வாஸ் போடலாம். இன்னும் ஹேவ், ஹேட், ஹேவா மாத்தலாம். ஹேட இங்க டிட்டு வரக்கூடாது. ஏன் டிட்டு வரக்கூடாது அப்படின்னா இந்த ஹேடுக்கு பக்கம் ஒரு மெயின் வெர்ப் இருந்தா பீன் பதிலாக மெயின் வெர்ப் என்ன மெயின் வெர்ப்? ஹேட் டேக்கன், ஹேட் கான். இந்த மாதிரி மெயின் வந்து ஹெட்டா மாத்தலாம். ஆனா அங்க மெயின் வரல. இங்க பி வெர்ப் வந்திருக்குது. அதனால பி பாசிட்டிவ் வெர்ப் தான் போடணும். சரி, இந்த பாசிட்டிவ் வாஸ் போடலாம், வேர் போடலாம். இங்க தே வியா மாத்தணும், வி வேர்னு போடலாம். ரெண்டாவது ஹேவ் பீன் போடலாம். இங்க வி வேர் வருமா, ஹேவ் பீன் வருமான்னு பார்ப்போமா? பாருங்க, சாஷ்மி செட் வி ஹேவ் பீன் வந்திருக்கு. ஏன் ஹேவ் பீன் வந்திருக்கு அப்படின்னா இங்க என்னன்னு பாருங்க, ஃபார் வந்திருக்கா. இந்த ஃபார்ன்றது என்ன? ஃபார் அப்படின்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரக்கூடிய ஒரு டைமை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு ஃபார். அப்போ ஃபார் 10 இயர்ஸ் ஃபார் வந்தாலும் சரி, சின்ஸ் வந்தாலும் சரி, ஏற்கனவே டென்ஸ்ல பார்த்துருப்போம். இது வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் போடணும். அப்போ கண்டிப்பா வாஸ் வேர் போடக்கூடாது. நம்ம இதையும் கவனிக்கணும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா வேர் போடலாம். எது இல்லை அப்படின்னா ஃபார் 10 இயர்ஸ் இல்லாம வேற எது வந்தாலும் நம்ம வராம போனாலும் நம்ம வாஸ் போடலாம், போடலாம். இதை நம்ம கவனமா நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ ஆன்சர் பாருங்க, சேஷ்மி said we have been living here for 10 years. Okay. Next, second பாருங்க, Shobha asked the merchant what the cost of apples was. இங்க what வந்திருக்கு, ask வந்திருக்கு. அப்ப என்ன? இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இந்த வாட் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது கண்டிப்பா வாட்ன்ற WH பக்கம் ஒரு ஆக்சிலரி வரணும். இங்க என்ன ஆக்சிலரி வந்து பாருங்க, வாஸ் வந்திருக்கா, பியூர் வந்திருக்கா. அந்த வாஸை பிரசண்டா மாத்தி போடணும். அப்போ ஆன்சர் பார்ப்போம். ஷோபா செட் டு த மெர்ச்சன்ட் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ். பார்த்தீங்களா, இந்த வாஸ் என்னவோ மாறி போச்சு, ஈஸ் வந்துருச்சு. அந்த கடைசியில் இருக்கிற வாஸ் எங்க வந்திருக்கு பாருங்க, WH அப்படின்ற பக்கம் வந்திருக்கு. ஓகே, WH என்ன அங்க என்ன இருக்கும்? WH கண்டிப்பா கேபிட்டல் வரணும். இந்த WH வந்து நிச்சயமா டபுள் என்னவோ மாறுங்க, கேபிட்டலா போட்டாகணும். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ்? ஒன்று கவனிங்க, இந்த காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்றதான் சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஆப்பிள்ஸ்ன்றது ப்ளூரல் இருக்கு, ஆனா விலைன்றது ஒண்ணுதான். காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சிங்குலர் எடுத்துக்கணும். நம்ம வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்டு. ஷிவானா என்கொயர்ட் மீ இஃப் ஐ குட் கம் வித் ஹேர் டு மார்க்கெட். இங்க இஃப் வந்திருக்கு இல்லையா, இஃப் வந்து இங்க என்கொயர்டு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இன்டர்கேட்டிவ் தான். இஃப் வந்து கண்டிஷனா வரணும் அப்படின்னா இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம வந்து வேர்ப்ல ஆரம்பிக்கணும். என்ன வேர்ப்? ஆக்சிலரி வேர்ப். குட் வந்திருக்கு. அப்ப குட் கேனா மாத்தி ஆரம்பிக்கணும். ஐ யாரை குறிக்குது? ஐ மீயை குறிக்குது பாருங்க, லெசனை குறிக்குது. அப்ப யூ மாத்தம், கேன் யூன்னு வரும் இல்லையா. கேன் யூ அப்படின்னு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ஆரம்பிப்போமா? ஷிவானா செட் டு மீ கேன் யூ கம் வித் மீ டு மார்க்கெட். இந்த ஹெர்ர மியா மாறுது. ஏன் ஹெர்ர மியா வருது? நீங்களே சிந்திங்க. ஓகே. அப்போ ஆன்சர் ஷிவானா செட் டு மீ கேன் யூ கம் வித் மீ டு மார்க்கெட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, the teacher instructed the students to submit the assignment before Wednesday. இங்க 2 வந்திருக்கா? 2 அது இம்பார்ட்டன்ட். 2 வந்திருக்கு. 2 வந்தா இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். இன்ஸ்ட்ரக்டட் செட் டு மாத்திக்கலாம். அப்ப என்ன ஆன்சர்? the teacher said to the students submit the assignments before Wednesday. இங்க எந்த ஒரு பாருங்க, இங்க ப்ரௌன் வரல, இங்க வரவு மாற்ற வேண்டியது இல்லை. நம்ம சிம்பிளா இருக்கு, ஈஸியா நம்ம மாத்திட்டு போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, 5th சென்டென்ஸ் பாருங்க. She exclaimed with regret that it was made by her mother. இங்க தட் வந்திருக்கா? தட் வந்திருக்கு. அப்ப தட் என்ன வரும் பாருங்க, இது ஒரு கன்ஃபியூஸா இருக்கு இல்லையா. தட் இஸ் ஓகே. நம்ம இங்க எக்ஸ்கிளைம்டு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா அது 4th டைப் தான், எக்ஸ்கிளைம்டு தான். ஓகே. அப்போ ரிக்ரெட் வந்தா நம்ம வந்து இது என்னது? ரிக்ரெட் அப்படின்றது ஒரு இம்ப்ரெஷன். அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சஜஷன் வந்து ஃபீலிங்ஸ். ஓகே, ஃபீலிங்கு குறிக்கக்கூடிய வேர்டு. அப்போ ரிக்ரெட் வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். she said sorry it is made by mother. ஓகே. இப்போ it was என்ன மாதிரி போச்சு? it is made by my mother. her அப்படின்றது ஷியை குறிக்கும், அதை ஸ்பீக்கரை குறிச்சதுனால என்ன செய்வோம் நம்ம? my mother. an answer she said sorry it is made by my mother. நான் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? 6th பாருங்க, சாய் பிரணவ் told Sravika that he wanted to give her a gift.
இங்கே told வந்திருக்கு, that வந்திருக்கு. கண்டிப்பாக டெக்ளரேட்டிவ். that கேன்சல் பண்ணிடுறோம். told செட்டுன்னு மாற்றிக்கிறோம். he வந்து ஸ்பீக்கருக்கு உரியது ஐன்னு மாற்றிக்கலாம். wanted பாசன்ஸை வாண்ட்னு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆன்சர் பாருங்க. சாய் பிரணவ் செட் டு ஸ்ரவிகா. பாருங்க, he ஸ்பீக்கர் ஒன்று ஐ வாண்ட் டு கிவ் யூ எ கிஃப்ட். ஹேர் யூவா மாறும். வந்து பாருங்க, ஐ ரிக்வெஸ்டட் மை சிஸ்டர் நாட் டு டிஸ்டர்ப் மீ இன் த கிச்சன். நாட் டு வந்திருக்கா, நாட் டு வந்தால் டோன்ட் மாற்றிக்கலாம். ரிக்வெஸ்டடு ப்ளீஸ் என்ன வருங்க, ரிக்வெஸ்ட் அப்படின்ற செட்டும் வரும். நான் ப்ளீஸ் சேர்த்தி ஆகணும். ஓகே, ஐ செட் டு மை சிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே, இங்கே மீ யாரை குறிக்குது? மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்குது. அதனால மீ அப்படியே போடலாம். ஐ செட் டு சிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இது பாருங்க, சுபர்ணா எக்ஸ்கிளைம்டு தட் இட் வாஸ் வெரி லவ்லி கார்டன். எக்ஸ்கிளைம் வந்திருக்கு, தட் வந்திருக்கு. கேன்சல் பண்ணுறோம். எக்ஸ்கிளைம் என்ன செய்வோம், செட் மாற்றிக்கலாம். வெரி லவ்லி கார்டன், வெரின்றது வாட்டியன்னு மாற்றிக்கலாம். இட் வாஸ்ன்றது இட் ஈஸ்ன்னு மாற்றிக்கலாம். அப்போ சுபர்ணா செட் வாட் ஏ லவ்லி கார்டன் இட் ஈஸ். ஓகே, இட் வாஸ்ன்றது சப்ஜெக்ட் வெர்பு லாஸ்ட் வந்துருச்சு. இப்போ வாட் ஏ லவ்லி கார்டன், இது வந்து வாட் ஏ லவ்லின்றது வந்து இந்த லவ்லி வாட் ஏ அப்படின்றது இன்டர்ஜெக்ஷன் முன்னாடி வந்துடும். ஓகேவா? 9th பாருங்க, ஃபாதர் அட்வைஸ்ட் மீ டு ஒர்க் ஹார்ட் டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒர்க் ஹார்ட் டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபாதர் அட்வைஸ் மீ, அட்வைஸ் என்ன மாறுங்க, செட்டுன்னு மாறும். டூ எடுத்துடுறோம், அப்படியே போட்டுக்கலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதில். ஃபாதர் செட் டு மீ ஒர்க் ஹார்ட் டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். இதில் எந்த பாருங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லை பாருங்க. இதில் நோன் வந்தால் மாறணும், எது தேவையில்லை. அட்வைஸ் செட்டுன்னு மாற்றிக்கிறோம். இங்கே டூ எடுத்துடுறோம், கமா கொட்டேஷன்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் எக்ஸ்கிளைம் அப்படின்றதுல எக்ஸ்கிளமேஷன் வரும். டோல்டு ஸ்டேட்மெண்ட்டு, ரிக்வெஸ்டட் இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளைம்டு எக்ஸ்கிளமேட்டரி, அட்வைஸ்டு இம்பரேட்டிவ். இதுக்கு முன்னே ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற கன்ஜெக்ஷன் நான் வந்து உங்கள் எல்லோவை மாற்றி கொடுத்துருக்கேன். இதில் கொடுக்கல இல்லையா, நீங்களே கண்டுபிடிங்க தான் விட்டுருக்கேன். இங்கே மட்டும் மாற்றிருக்கேன். இதெல்லாம் அடுத்து வர ஸ்லைடில் கூட நான் வந்து கன்ஜெக்ஷனை மாற்ற மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சி போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10th Sugi suggested us that we should return home. இப்போ இங்கே சஜஸ்ட் வந்திருக்கு, தட்டு வந்திருக்கு, ஷுட் வந்திருக்கு. தட்டு வந்தால் டெக்ளரேட்டிவ். ஓகே, அதே சமயத்தில் தட்டு வந்தால் நம்ம இன்னொன்று எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரினா வந்து எக்ஸ்கிளைம்னு வரணும். இங்கே சஜஸ்ட் வந்திருக்குது. ஓகேவா? ஆனால் செட்டு வரல, டோல்டு வரல, சஜஸ்டட் வந்திருக்குது, இங்கே ஷுட் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம மாடல் வந்து லெட் ஆரம்பித்து போடணும். லெட் என்ன லெட்டு? சுகி செட் டு அஸ் லெட் அஸ் ரிட்டர்ன் ஹோம். வி ஷுட் இருக்கு இல்லையா, ஷுட்டை கேன்சல் பண்ணிடுறோம், லெட்டை மாற்றிக்கணும். வி அஸ்ஸாக மாற்றிக்கிறோம். வி என்ன மாறும், அஸ்ன்னு மாறும். லெட்டஸ் அப்படின்றது லெட்ஸ், எல்இடி அப்பாசிட்டிவி எஸ் அப்படின்னு போடலாம். லெட்டஸ் அப்படின்றத லெட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். லெட்ஸ் ரிட்டர்ன் ஹோம். 11th பாருங்க, சுகிர்தா ஆஸ்க்ஸ் மீ when I would return her book. சுகிர்தா ஆஸ்க்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டிங் வர்பு. ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டிங் வர்ப் வந்ததுன்னா இந்த ரிப்போர்ட்டட் இருக்கிற வெர்பம் வந்து எந்த டென்ஸும் மாற்றக்கூடாது, would அப்படியே போட்டுக்கிறோம். when அப்படின்றது வந்து கொஷின் மார்க்கு, அதாவது கொஷின் வேர்டு. அப்போ இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் WH பக்கம் ஆக்ஸிலரி வில் போட்டுக்கிறோம். ஐ யாரை குறிக்கும், லிசனர் யூவை குறிக்கும். அப்போது ஐ வுட் அப்படின்றத வுட் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ வுட் யூன்னு மாற்றிக்கிறோம். வுட் யூ இன்வர்ஸ் மாறும். ஐ வந்து வுட்டு இடம் மாறும். மாறிச்சுன்னா சுகிர்தா சேஸ் டு மீ வென் வுட். ஓகே, வென் வுட் யூ ரிட்டர்ன் மை புக். ஹெர் மையை மாற்றிருக்கோம். அதே போல் இங்கே சுஜி ஆஸ்க்டு சைலேந்திரன். சுஜி ஆஸ்க்டு சைலேந்திரன் வெதர் ஷீ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. வெதர் வந்திருக்கா, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், வெர்ப் டைப்பில் ஆரம்பிக்கணும், ஆக்சிலரி வெர்ப் டைப்பில் ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போ வந்து என்ன வெர்ப் டைப் என்ன வந்திருக்கு, கூட்டு வந்திருக்கு. கூட்டை கேனா மாற்றிக்கலாம். கேனா மாற்றிட்டு கேனில் 6 சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். அப்போது சுஜி செட் டு சாயிலேந்திரன் கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. ஓகே, கேனை வந்திருக்கா, கேனையில் போட்டால் கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி கொஸ்டின் மார்க் போடுறோம். இப்போ ஆன்சர் பாருங்கள், சுஜி ஆஸ்க்டு சாயிலேந்திரன் can I speak English fluently. 13 பாருங்க, the doctor asked me how I had mobilized funds for the
ஆப்ரேஷன். ஹவ் வந்திருக்கு, ஹவ் வந்து ஆஸ்க்டு வந்திருக்கு, இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஹேட் மொபிலைஸ் வந்திருக்கு. இந்த ஹேட் வந்ததுன்னா நம்ம ரெண்டு வகையில் போடலாம். ஒன்று வந்து டிட்டா மாற்றலாம், இன்னொன்று ஹேவா மாற்றலாம். ஹேட் மொபிலைஸ் அப்படின்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ஹேவா மாறும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. குறிப்பாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும்னா அதுக்குரிய கீவேர்டு, அதுக்குரிய டைம் ஆஃப் அட்வர்பியல் வரணும். நார்மலாக டிட் போட்டு எழுதலாம். அப்போ என்ன வரும்னு பாருங்க. த டாக்டர் செட் டு மீ, ஹவு டிட் போட்டிருக்கோம். ஹேட் நம்ம மாற்றிக்கலாம், ஹவு டிட் யூ மொபிலைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் த ஆப்ரேஷன். இதில் நம்ம வந்து 11th வந்து ஆஸ்க்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு, 12th ஆஸ்க்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு, 13 இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த 3 சென்டென்ஸ் வித்தியாசம் பாருங்க. ஆஸ்க்ஸ் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசென்ட்டில் வந்து அப்படியே போட்டுக்கிறோம். 12th ஆஸ்க்டு வந்திருக்கு. வெதர் அப்படின்றது வந்து இஃப் ஆர் வெதர் டைப்பு, வெப் டைப்பில் நம்ம வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம். இங்கே ஆஸ்க்டுன்றது ஹவுல ஆரம்பிச்சிருக்கு, இன்ட்ராகேட்டிவ் ஹவுல ஆரம்பிச்சனால ஹவுல ஆரம்பிச்சு டிட்டு போட்டுக்கிறோம். 3 டைப்பாக இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், புரிஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 14th பாருங்க. டீச்சர் ஆஸ்க்ஸ் அஸ் ஹூஸ் போயம் வி லைக் மோஸ்ட். இங்கே அதே சேம் தான், இது சேம் தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸில் ஹூஸ் போயம் வி லைக் மோஸ்ட் அப்படின்றதுல ஹூஸ் போயம் நம்ம ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆக்சரி போடணும். இதுக்கு முன்னே ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா குட் இருந்து கேனா மாற்றணும். ஓகேவா? ஆனால் இதில் என்ன இல்லை, எந்த ஒரு ஆக்சரி இல்லை. ஆனால் வேர்ப் இருக்குது. என்ன வேர்ப் இருக்குது? லைக் இருக்குது. ஓகேவா? இந்த லைக்கை என்ன டென்ஷன் பார்த்து அது அந்த மாதிரி என்ன செய்யணும், ஆக்சரி போடணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி இன்டெரக்ட் சென்டென்ஸில் எந்த ஒரு ஆக்சரி வேர்ப் இல்லை அப்படின்னா நம்ம இதை டூ டிட் டஸ்ஸாக மாற்றி போடணும். எப்படி பார்ப்போமா? டீச்சர் சேஸ் டு அஸ். ஓகே, ஹூஸ் போயம் டூ யூ. ஏன் நம்ம டூ யூ போடுறோம்? இங்கே ஆஸ்க்ஸ் அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ட் இருக்கிறதுனால இங்கே இருக்க லைக் டென்ஸை மாற்றாமல் அப்படியே போட்டுக்கிறோம். லைக் என்ன டென்ஸு? ப்ரெசன்டென்ஸு. ப்ரெசன்டென்ஸை மாற்றாமல் போடுறதுனால அந்த ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற ஆக்சல் டூ தான் போடும். இப்போ லைக்டு பாசஸ் தான் டிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, லைக்டு ப்ரெசன்ஸ்னால டூ போட்டுக்கிறோம். அப்போ வி வந்து யூவா மாற்றிக்கலாம். ஏன் வி யாரை குறிக்குது? அஸ் லிசனை குறித்து மாற்றிக்கலாம். அப்போ ஹூஸ் போயம் டு யூ லைக் மோஸ்ட். இது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டைப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? 15 பாருங்க. ஸ்வதி ஆஸ்க்டு மீ இஃப் மை சிஸ்டர் டான்ஸ்ட் வெல். இஃப் இதுவும் வந்து கொஸ்டின் வேர்டு தான். இஃப் வந்து என்னது? இது வெப் டேபிள் ஆரம்பிக்கணும். என்ன வெர்பு இருக்கு பாருங்களேன். வெர்போடு வரலையே, ஒரு ஆக்சில் வெர்பு ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்போ ஆக்சில் வெர்பு இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. இங்கே ஆஸ்க்டு வந்திருக்கு. 14ல் நம்ம ஆஸ்க்ஸ் வந்ததுனால இந்த வெர்பு டென்ஸை மாற்றக்கூடாது. ஆனால் இங்கே ஆஸ்க்டு வந்ததுனால இந்த வெர்பு டென்ஸை மாற்றலாம். அப்போ டான்ஸ்டு பாசன்ஸ் நம்ம டான்ஸ்னு போடுறோம். அப்போ டான்ஸ்னு போடும்போது அது ப்ரெசென்ட்டாக மாறும். ப்ரெசென்ட்டாக மாறும்போது என்ன டூ வருமா டெஸ் வருமானு பாருங்க. இப்போ ஸ்வதி செட் டு மீ டஸ் யுவர் சிஸ்டர் டான்ஸ் வெல். ஏன் டூ வரக்கூடாது? இங்கே டூ போட்டோம், இங்கே டூ வரக்கூடாது. காரணம் என்ன? யுவர் சிஸ்டர் அப்படின்றது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆனால் டஸ் போடுறோம். டஸ் யுவர் சிஸ்டர். இப்போ டான்ஸர் அப்படின்றத ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற அந்த டென்ஸை வந்து டஸ்ஸாக மாறுது. எப்படி லைக் டூவாக மாறுதோ அதே போல் டான்ஸில் ப்ரெசென்ட்டாக டஸ்ஸாக மாறுது. யுவர் சிஸ்டர், யுவர்ன்றது யாரை குறிக்குது? லிசனர்னால யுவர் சிஸ்டர் போட்டுக்கிறோம். டஸ் யுவர் சிஸ்டர் டான்ஸ் வெல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் 16th பாருங்க. சாய்தேவ் டோல்ட் ஸ்வஸ்திகா தட் ஷி டிடன்ட் பிலீவ் ஹிம். தட் வந்திருக்கு, டோல்டு வந்திருக்கு. டெக்லேட்டிவ் சென்டென்ஸு தட்டை கேன்சல் பண்ணிடுறோம், டோல்டை செட்டுன்னு மாற்றிக்கிறோம். ஷீ டிடன்ட் இருக்கு. ஷீ வந்து சாய்தேவ குறிக்குதா ஸ்வஸ்திகா குறிக்குதா? லெசன் குறிக்குதா? அப்போ யூன்னு மாற்றிக்கிறோம். ரெடின்றது நம்ம ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கிறோம். ஓகே பாருங்க. சாய்தேவ் செட் டு ஸ்வஸ்திகா ஐ டோன்ட் பிலீவ் யூ. ஓகே, சரியா போச்சா? ஐ டோன்ட்டு ஹிம் யூவா மாறும். ஐ டோன்ட் பிலீவ் யூ. ரெடின்ட்டு வந்து ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கிறோம். 17 பாருங்க. சாகர் எக்ஸ்கிளைம்டு ஹர் தட் ஷி வாஸ் வெரி கிளவர். இங்கே சாகர் எக்ஸ்கிளைம்டு ஹர் தட் வந்திருக்கு, எக்ஸ்கிளைம் வந்திருக்கு. வெரி வந்ததுன்னா ஹவ் அல்லது வாட்டியை மாற்றிக்கலாம். ஷி வாஸ் அப்படின்றது ஷீன்றது யாரு குறிக்குது? லிசனர், யூன்னு மாறும். அப்போ வாஸ் அடைய ப்ரெசன்டென்ஸ் ஈஸ்ன்னு மாறும். யூக்கு ஆர் வரும் இல்லையா? ஷி வாஸ் அப்படின்றது யூ ஆர் மாற்றிக்கலாம். என்ன ஆன்சர்? சாகர் செட் டு ஹர் ஹவு கிளவர் யூ ஆர். ஓகே, வெரின்றதை ஹவா மாற்றிக்கிறோம். ஹவு கிளவர் யூ ஆர் நம்ம இன்வெர்ஸாக மாறும். இங்கே சப்ஜெக்ட் வெர்புன்றது டிரெக்டாக மாற்றும் போது லாஸ்ட்டில் போயிடும். அப்புறம் 18th பாருங்க. சுஷித் சஜஸ்டட் தட் தே ஷுட் வெயிட் ஹிம் ஃபார் ஒன் மோர் டைம் தேர். சுஷித் சஜஸ்டட் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சஜஸ்டட் வந்திருக்கு, அப்புறம் ஷுட் வந்திருக்கு.
அப்போ நம்ம ஆரம்பிக்கிறது லெட்டில் ஆரம்பிக்கணும். லெட்டில் ஆரம்பித்து போடணும். ஷுட் எடுத்துடுறோம், ஓகேவா? தேவம் எடுத்துடுறோம். தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல், சுசீசன் தேர்ட் பர்சன். பெரும்பாலும் தேர்ட் பர்சன் வரல நம்ம வந்து வி அஸ்ஸாம் வரும். இப்போ பாருங்க, சுஷித் செட் லெட்ஸ் அப்படின்றதும் லெட்டஸ்ன்றது ஒன்று தான். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிம், இங்கே ஹிம் அப்படியே போட்டுக்கிறோம். ஒன் மோர் டைம், ஹிம்ன்றது அப்படியே போட்டுக்கலாம், அல்லது ஹிம்னு என்ன மாற்றிக்கலாமா? இங்கே இருக்கிறத வந்து நம்ம ஹிம் இருக்கிறது அப்படின்றது நம்ம மீன் மாற்றிக்கலாம். ஹிம் யாரை குறிக்குது? அதே ஸ்பீக்கர் தானே, அப்போ மீன் மாற்றிக்கலாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் மீ ஒன் மோர் டைம் ஹியர். இங்கே தேர் என்ன மாறி போச்சு பாருங்க, தேர் வந்து என்ன மாறி போச்சு, ஹியரா மாறி போச்சு. இங்கே இருக்கிற ஹிம் வந்து மீயா மாறிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் டைப் முடிச்சோம், ஆரம்பத்திலே முடிச்சிருக்கோம். இந்த செஷனில் இருக்கிற இன்டைரக்ட் டு டைரக்ட் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது இந்த செஷனில் உங்களுக்கு சில மாடல் கொடுத்து நான் விளக்கி சொல்லியிருக்கேன், சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிச்சு போடணும் அப்படின்றத. இப்போது இந்த வீடியோ பாருங்கள், மணி டைம்ஸ் பாருங்கள், புரிய வரைக்கும் பார்த்துட்டு பின்னாடி டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நான் பிடிஎஃப்ல அனுப்புகிறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு குரூப்பில் அனுப்புங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு டவுட் வரும். டவுட் வந்தால் ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.